ஹே கேஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் இந்த சேனலில் நம்ம இப்போது தொடர்ந்து என்ன பார்க்க போகிறோம்னா டிஎஸ்ஏ தான் பார்க்க போகிறோம், டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம்ஸ். சரி, இப்போ டிஎஸ்ஏ வந்து இப்போ போடுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் வந்து முக்கியமாக்கிட்டாங்க. அது இருந்தால் தான் வந்து உள்ளே போக முடியும் அப்படிங்கிற மாதிரி மாற்றினது என்னென்னா டிஎஸ்ஏ தான். ஏன்னா டிஎஸ்ஏ வந்து இப்போ ஒரு எம்ப்ளாய்க்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்களோட வே ஆஃப் அப்ரோச் வந்து பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களோட தாட். அண்டு அந்த டிஎஸ்ஏ வந்து நம்ம கற்றுக்கிட்டா தான் இப்போ உள்ளே போக முடியும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கும். ஸோ அதனால் டிஎஸ்ஏ வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அண்டு தமிழில் வந்து ரொம்ப பேர் வந்து போகலான்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன். ஓகே, லெட் டைவ் இன்டு திஸ் வீடியோ. ஹே கைஸ், இப்போ நம்ம டிஎஸ்ஏ வந்து பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம். இப்போ இதில் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர் முதல்ல நம்ம டேட்டானா என்னென்னு பார்த்துருவோம். நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறது இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஐடி கம்பெனிஸ். ஸோ இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது எதை ரெஃபர் பண்ணுன்னா டேட்டா வச்சு தான் அங்கே எல்லாமே இருக்குது. இப்போ நீங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர்லேருந்து நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து எதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர் வைஸாக இருக்கோ எல்லாமே டேட்டா தான். டேட்டா வித்தவுட் டேட்டா அது எதுவுமே இருக்காத மாதிரி தான். இப்போ நான் பேசுகிறேன்ல, நீங்கள் இப்போ வீடியோ பார்க்குறீங்களே, எல்லாமே டேட்டா தான். ஓகேவா? இது எல்லாமே பைனரியில் இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே டேட்டா தான். ஓகே, இப்போ நம்ம டேட்டானா என்னென்னு பார்த்தாச்சு. இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் டேட்டாவை ரெஃபர் பண்ணோம், அவ்வளோதான். சரி, இப்போது இதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்ஸ்னு ஒரு மேட்டர் இருக்குது. ஸ்ட்ரக்சர்ஸ் ஆக்சுவலாக ஒரு டேட்டா வந்து அது ஆர்கனைஸ்டாக இருக்கா, அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இன்புட்டை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ இன்புட் வந்து ஆர்கனைஸ்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு பெஸ்ட் அவுட்புட் வந்து நம்ம சீக்கிரமாக தர முடியும். இப்போது இன்புட் வந்து அன்ஆர்கனைஸ்டாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து நம்ம கரெக்டாக வந்து சொல்ல முடியாது. அதை கரெக்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணி எப்படிங்கிறத சொல்கிறதுக்கு தான் அன்ஆர்கனைஸ் டேட்டாவை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி அதோட அவுட்புட்டை சொல்கிறதுக்கு யூஸ் ஆகிறது தான் இந்த டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்கோரிதம். இப்போ அல்கோரிதம்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த அல்கோரிதம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, அல்கோரிதம் அப்படிங்கிறத எதை ரெஃபர் பண்ணோன்னா இந்த வே ஆஃப் அப்ரோச் அப்படிங்கிறத ரெஃபர் பண்ணோம். இப்போது உதாரணத்துக்கு சொல்லப்போனால், இப்போ நீங்கள் கிச்சனை எடுத்துக்கலாம். இப்போ கிச்சனில் நம்ம வந்து டேரெக்டாக போய் இப்போது ஒரு விஷயத்தை சமைக்கிறோம் அப்படின்னா நம்ம டேரெக்டாக சமைச்சிடலாம். பட் அந்த சமைக்கிறத நம்ம ஒரு குறிப்பை பார்ப்போம் இல்லையா, சமையல் குறிப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்து நம்ம சமைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த பார்த்து சமைக்கிற அந்த விஷயந்தான் அல்கோரிதம். அல்கோரிதம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு வே ஆஃப் அப்ரோச்சு. ஒவ்வொருத்தவங்க வந்து ஒரு மாதிரியே வந்து வே ஆஃப் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அதில் எதெல்லாம் வந்து பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து நமக்கு தந்திருக்கோ அது எல்லாமே வந்து அல்கோரிதமாக இருக்கும். ஸோ அந்த அல்கோரிதம் வந்து என்ன ரெஃபர் பண்ணுன்னா இந்த வே ஆஃப் அப்ரோச் தான் ரெஃபர் பண்ணும். ஸோ எப்படியெல்லாம் வந்து நம்ம ஒரு ப்ராப்ளமை எவ்வளோ வேஸில் வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அல்கோரிதத்தை வச்சு தான் நம்ம வந்து முடிவு பண்ண முடியும். அல்கோரிதம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டிஎஸ்ஏ என்னென்னு தெரிஞ்சிருச்சு. ஆனால் டிஎஸ்ஏ எதுக்கு ஐடி கம்பெனியில் கேட்குறாங்க? ஸோ இங்கே தான் வந்து ஒரு எதுக்கு இவங்க கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ ஐடி கம்பெனி எதுக்கு டிஎஸ்ஏ வந்து கேட்குறாங்க அப்படின்னா, இப்போது ஒரு கம்பெனி இருக்குன்னு வச்சுப்போம். ஒரு கம்பெனியில் 2 எம்ப்ளாயி இருக்காங்க. இப்போது அந்த கம்பெனி வந்து ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு வெப்சைட் வந்து ஒரு ஹோஸ்ட் மீடியம் வழியாக வந்து அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 2 GB RAM, அதுக்கப்புறம் ஒரு 50 GB ஸ்டோரேஜ் இருக்கிற ஒரு சர்வர் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போது அதில் வந்து வெப்சைட் ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போது அதில் வந்து நம்ம அப்டேஷன் கொண்டு போகணும். ஓகேவா? அந்த அப்டேஷன் கொண்டு போகும்போது இப்போது முன்னாடி இருந்த அந்த வெப்சைட்டோட சைஸும் இப்போ இருக்கிற இந்த வெப்சைட்டோட சைஸும் நமக்கு வேரி ஆகுது. அதனால் நமக்கு எக்ஸ்ட்ரா காசு போட்டு அந்த செர்வரை வந்து அந்த செர்வர் இருக்குல்ல அதை வந்து நம்ம அதிகமாக்குற சூழ்நிலை வருது. ஸோ அந்த செர்வரை வந்து நம்ம அதிகமாக்கணும் அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து காசு இன்னும் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். இப்போது அதுவே நம்ம அதை அப்படியே வந்து தூக்கி போடாமல் நம்ம பண்ணியிருக்கோம்ல அப்டேஷன் ஆஃப் கோட், ஸோ அதையே நம்ம ரீமாடிஃபை பண்ணி, விச் மீன்ஸ் அங்கே தான் நம்ம டிஎஸ்ஏ யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டிஎஸ்ஏ யூஸ் பண்ணி நம்ம அதை வந்து ரீமாடிஃபை பண்ணி நம்ம போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த சர்வரை வந்து நம்ம அதிகமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இதை தூக்கி போட்டு நம்ம அதை ரன் பண்ணாலே
அதே சர்வரில் இது ரன் ஆகும், ஸ்பீடாக ரன் ஆகும் அண்ட் ஸ்பேஸும் கம்மி. ஸோ இதுதான் 2 பர்சன் இருக்காங்க. ஒரு பர்சனால் சர்வர் வந்து அதிகமாக்கினா தான் நான் வந்து போட்டு வந்து ரிசல்ட் கொண்டு வருவேன்னு சொல்கிறாரு. இன்னொருத்தர் அதெல்லாம் தேவையில்ல, இருக்கிற கோடை நான் வந்து கரெக்டாக வந்து ரீமாடிஃபை பண்ணி ஒரு பெட்டர் ஆப்டிமைசேஷன் பண்ணி நான் வந்து போட்டு நான் வந்து கொண்டு வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இதில் கம்பெனி யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்படின்னா டிஎஸ்சி தெரிஞ்ச அந்த நபரை தான். ஸோ இப்போ இன்னொரு ரியல் டைம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு டெலிவரி பாய் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த டெலிவரி பாய் வந்து ஏதோ ஒரு பொருட்களை வந்து டெலிவரி பண்ண போகிறாருன்னு வச்சுக்கலாம். இப்போது டெலிவரி பண்ண போகும்போது அவர் இப்போ போகிற வெஹிக்கிள் வந்து சைக்கிளாக இருக்குது, ஓகேவா? இப்போது அந்த சைக்கிளில் அவர் வந்து எவ்வளோ எடையை வந்து சேர்த்துக்கிட்டே இருக்காரோ அவ்வளோ அளவு ஸ்பீட் கம்மியாகும். அதே மாதிரி ஸ்பீடு கம்மியானால் நமக்கு டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம எடையை சேர்க்க அங்கே வந்து ஸ்பீடு வந்து கம்மியாகும், டைம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுவே நம்ம இங்கே இருக்கிற ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டே வந்துட்டோன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஸ்பீடு அதிகமாகும். ஸ்பீடு அதிகமானால் டைம் கம்மியாகும். ஸோ இதுதான் டிஎஸ்ஏவோட அப்ரோச். ஸோ நம்மளோட முக்கியமான கோல் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வெப்சைட் ஆர் அப்ளிகேஷனை ஃபுல்லாக நம்ம குறைஞ்ச டைமில் வந்து நமக்கு ரிசீவ் ஆகிற மாதிரியும், அதே மாதிரி ஸ்பேஸ் வந்து எவ்வளோ நம்ம வந்து கம்மியாக்க முடியுமோ அதை கம்மியாக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கான்செப்ட் தான் டிஎஸ்ஏ. ஸோ டிஎஸ்ஏங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு ஸ்கில்லு தான். இப்போ ஒரு விஷயம் இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம எப்படி வந்து அப்ரோச் பண்ணி ஸோ டைம் அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியை வந்து நம்ம குறைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த டிஎஸ்ஏவோட மெயின் கோலே. ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் டிஎஸ்ஏ எதுக்கு அண்டு என்ன அப்படிங்கிறதுக்கான விடை.